இன்றைக்கி நம்ம வானம் வாழலாம் சேனலில் இந்த சஃபரிங் சீரீஸு அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப ஜாலியான ஒரு கேஷுவலாக டாக்காக தான் இருக்க போகுது. ஏனென்றால் என் பிறந்தநாள். வணக்கம், வந்தாச்சு உங்கள் பிறந்த நாள் பொண்ணு பவித்ரா. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட்ஸு, நிறைய சேஞ்சஸ்லாம் நம்ம பாட்காஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிறந்த நாளுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம பாட்காஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஜாலியான ஒரு கேஷுவலான டாக் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ண ஒரு வேலையை எனக்கு இப்போ தெரிய இருந்திருக்கு. எப்படிங்க இத்தனை பேர் இந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்க? எனக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. அதுவும் இந்த ஒரு வருஷத்தில் எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஷாக்காக இருக்குது. எப்படிங்க? ஸோ வந்து அந்த ஸ்பாட்டிஃபை லிசனர்ஸ்க்கு தெரியும். ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த பாட்டு கேட்குறவங்க, பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் தெரியும். இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை வந்து ரேப்டப் அப்படிங்கிற விஷயம் அனுப்புவோம். ஸோ வந்து இது என்னென்னா சம்மரி மாதிரி ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன பாட்டெலாம் கேட்டிருக்கீங்க, எந்தெந்த பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க, எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த சம்மரியில் அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்கே பாட்காஸ்டர்ஸ்க்கும் அனுப்புவாங்க. ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் ரேப்டப் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அந்த ரேப்டப் நான் பார்த்த வரைக்கும் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு நம்ம பாட்காஸ்ட். அப்படி வந்து கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நன்றி. அண்ட் நிறைய பேருக்கு டாப் 1 பாட்காஸ்ட் வந்துருக்கு நம்ம பாட்காஸ்ட்டு, டாப் 5, டாப் 10 அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிருக்கு, நிறைய கண்ட்ரீஸ்க்கு ரீச் ஆகிருக்கு, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோடய ஜேர்னியில், நம்மளோட ஜேர்னியில் இருந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்ட் ரேப்டப் படி 91 லிசனர்ஸ்க்கு நம்ம பாட்காஸ்ட் டாப் 1 பாட்காஸ்ட் வந்திருக்கு. 128 லிசனர்ஸ்க்கு நம்ம பாட்காஸ்ட் டாப் 5 பாட்காஸ்ட்டில் வந்திருக்கு. 144 லிசனர்ஸ்க்கு நம்ம பாட்காஸ்ட் டாப் 10 பாட்காஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த பொண்ணு செமையாக பேசுகிறாளே, சரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேரும் பண்ணியிருக்கீங்க. 45% வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, 26% இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அண்ட் மீதி அந்த 1% வந்து மற்ற ஆப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டு ஆல் த பீப்புள் ஹூ ஷேர், தேங்க்யூ ஸோ மச். நான்லாம் நம்பவே இல்லை, சும்மா ஜாலியாக பேசலாமே, ஒரு எபிசோடு பேசலாம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பாட்காஸ்ட். பட் இவ்வளோ ஒரு ரீச்சு, அதுவும் இத்தனை பேர், நான் வந்து எனக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. நிஜமாலே நம்ம பாட்காஸ்ட் தான் இல்லை, நிஜமாலே இந்த அனலிட்டிக்ஸாக கரெக்டாக அப்படின்னு சொல்லி என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படி என் பாட்காஸ்ட்டில் வந்து உங்களோட டைம் எனர்ஜி எது ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் அனுப்பின ரேப்டப்பை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது இங்கேயும் போய் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் வி மேட் இட் பவித்ரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கே ஜாலி பண்ணலாம், சரிங்களா? ஸோ என்னோட கன்சர்ன் என்னென்னா, ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருக்குது. நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஒரு டபுள் வே விஷயமா இருக்கும். பிகாஸ் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு உயிர் கொடுக்குறது யாருன்னா அந்த பாட்காஸ்டரும் அந்த லிசனரும் தான். பிகாஸ் வந்து நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் அது யாருமே கேட்கலனா அது ஒரு ஆடியோ ஃபைலாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாட்காஸ்ட்டுக்கு உயிர் கொடுக்குறது பாட்காஸ்டரும் லிசனரும் தான். இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது ஓகேவா படித்தா, இது உங்களுக்கு பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம பாட்காஸ்ட் ஓகே அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். எனக்கு இது சரின்னு படிச்சுன்னா ஓகே, கண்டிப்பாக நான் அதை மாற்றிப்பேன் இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தோணுது, என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை, என்ன பேசுகிறீங்க நீங்கள், வாட் இஸ் திஸ் பர்செப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதாலும் சரி, அதை நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இல்லையே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் தாங்க சொல்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நான் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். vaananbavalam@gmail.com அப்படிங்கிற என்னோட இமெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பலாம். இப்போ இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டாங்களா, இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட ஃப்ரம்மில் உங்களோட அட்ரஸை போடுங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் போடுங்க. 2ல் நம்மளோட பாட்காஸ்டான இமெயில் அட்ரஸை போடுங்க. சப்ஜெக்ட் கூட முடிஞ்சால் போடுங்க, அப்படி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாடியில் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லலாம். இது சரியாக இருக்குது, இல்லை தவறாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த விஷயம் வந்து நீங்கள் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். அது மூலியமாக நம்ம பாட்காஸ்ட் இன்னும் நம்ம க்ரோ ஆகலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஹியூமன் கம்யூனிட்டி இன்னும் நிறைய ஒரு க்ரோத்தை நோக்கி நம்ம போகலாம். அதனால் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ 2-3 பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு அவேர்னஸாக போயிட்டுருக்குங்க, நிறைய இந்த முள்ள கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள், கொஞ்சம் உலகத்தை ரசிக்கிற மாதிரி விஷயங்களாக சொல்லுங்கள், ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. எனக்கும் அது நிறைய தோணுச்சு உள்ளுக்குள்ளே. நம்ம பாட்காஸ்ட்டில் எப்பவுமே வந்து அவேர்னஸ் இதுவாகவே போயிட்டுருக்கேன், கொஞ்சம் ஜாலியாக பேசலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம பாட்காஸ்ட் இப்போ கொஞ்சம் டேர்ன் எடுத்து இந்த ஹேபிட்ஸு, கவிதைகள் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பண்ணலாம். இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிடிக்ஸ் இந்த 2 விஷயங்களும் டாபிக்ஸ் வேண்டாம். மற்றபடி ஏதாவது டாபிக்ஸ், ப்ரோக்ராஸ்டினேஷனோ இல்லாட்டி வந்து இந்த பவர் ஆஃப் தாட்ஸ், அந்த மாதிரி எதுவாக அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். டாபிக்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு ஏற்ற மாதிரி செமையாக ஜாலியாக கொண்டு போகலாம், சரிங்களா? நம்ம வானன்ப வாழலாம் ஃபேமிலியை இன்னும் பெருசாக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம வானன்ப வாழலாம் இனிமேல் ஸ்பாட்டிஃபைல மட்டும் இல்லைங்க, JioSaavn, அமேசான் மியூசிக், காஸ்ட் பாக்ஸ், கூகுள் பாட்காஸ்ட், பிளேயர் FM, லிசன் நோட்ஸ்னு சில பல பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இனிமேல் பேச போகிறோம். இனிமேல் பவித்ராவோட வாய்ஸ் அங்கேயும் ஒலிக்க போகுது. அதனால்
உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பவித்ராவோட பாட்காஸ்ட் கேட்கணுங்க, வானமோலம் கேட்கணுங்க, ஆனால் என்கிட்ட ஸ்பாட்டிஃபை இல்லையே அப்படின்றவங்களுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற அமேசான் மியூசிக்லேயே பவித்ரா பேசுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ யாராச்சும் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் கவனிக்கலையே பவித்ரா திருப்பி சொல்கிறீங்களா அப்படின்றவங்களும் அவங்களாம் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த எபிசோடோட கவர் ஃபோட்டோவில் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸோட நேம்ஸும் அதோட சிம்பிள்ஸும் போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன் 2024. நம்ம இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் அதெல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபீட்பேக் மட்டும் தான். ஸோ ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் பண்ணுங்கள். நம்ம இன்னும் பாட்காஸ்ட்டை இன்னும் பெரிய லெவலில் பெரிய விஷயமாக பண்ணுறோம், தட்டுறோம், தூக்கம், நிறைய கோல்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதை சொல்லிவிட்டு இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இந்த எபிசோடை பற்றின கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியான @thekariga32 @THE_KARIGA32 அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயிலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா vananbavalam@gmail.com அப்படிங்கிற vananbavazhlam@gmail.com அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்க்கும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதை எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களோட ஃபீட்பேக்ஸும் நீங்கள் பொண்ணான ஃபீட்பேக்ஸும் நீங்கள் சொல்லுங்கள். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பிறந்தநாள் பொண்ணு பவித்ரா சைனிங் ஆஃப்.